கொலைகாரன் இருக்கான், அந்த கொலைகாரன் தான் எல்லாத்தையும் கொன்னுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாருமே செத்துருவாங்க. ஸோ அது யார் கொலை பண்ணா, எல்லோரும் எப்படி செத்தாங்க, கொலைகாரன் யார், 12 பேர் தான் இருந்தாங்கன்னா ஏன் கொலைகாரன் தன்னையும் கொன்னுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை யார் கொலைகாரன் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டு கடைசியாக ரிவீல் ஆகும்போதும் ஒரு கட்டத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பாசிபிளே இல்லை, இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். கடைசியில் நீங்கள் அந்த எண்டுக்கு போய் கடைசி பக்கங்களை புரட்டும் போது தான் என்ன எண்டிங்கு என்ன ஃபினிஷிங்கு அப்படிங்கிறப்போ இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹூ டன் இட் அப்படிங்கிற அந்த ஜானர் பிடிக்கும், இந்த மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லராக ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு படிக்கணும், இதை பற்றி படித்து சொல்லுங்கள் அப்படின்னா அந்த புத்தகத்தோட